எப்பா எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் T20 வேர்ல்டு கப்ல இருப்பாங்களா? இப்ப ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல அவங்க இருக்கணும், இல்லன்னா T20 வேர்ல்டு கப்ல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபைனல்ல இந்தியா வந்து வேர்ல்டு கப்ல அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேருமே ட்ரோஃபி இல்லாம வெளியில போனா கஷ்டமா இருக்கும். அதனால T20 வேர்ல்டு கப்ல ஆடி கப்பை வின் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஜெயவர்தனையும் சங்கக்காராவும் 2014 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு போன மாதிரி இவங்க போறதுக்கு ஸோ மேபி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பிளஸ் நான் அடிச்சு சொல்லியிருந்தேன், பாருங்க ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் T20 வேர்ல்டு கப் ஆடுவாங்க, நீங்க வேணா பாருங்க, ரெண்டு பேருமே இருக்கணும், ரெண்டு பேருமே இருந்தாதான் நல்லது டீமுக்கு. வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குது, யூஎஸ்ல நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்ப நடந்திருக்கு. நான் சொன்ன நடந்திருக்கல, பட் எனக்கு என்னால ஒரு சில விஷயங்கள் என்னால யூகிக்க முடியுங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க இருப்பாங்க ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆடி இருக்கிறாங்க, நிறைய விஷயம் பேசுவாங்க. சஹல் கிடையாது, ரேவன் பராக் எடுக்கல, வருண் சக்கரவர்த்தி எடுக்கல, சஞ்சு சாம்சன் உள்ள போயிருக்கிறாரு, நிறைய பேர் ரெஸ்ட் விட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிராப்டா ரெஸ்டானு தெரியவும் இல்லை, சில பேர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பேசுவோம், குழப்பங்கள் இருக்குது, நானும் உங்களை மாதிரி தான், பட் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா 2024 ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் சொல்ல டீம் இந்தியாவோட ஸ்குவாட் ரிவ்யூவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஸ்குவாட் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி 2 வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஒன்னு இல்ல, அதுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் 3 வீடியோ என்னன்னா, இப்போ கிரிக்கானந்தாஸ் வேர்ல்டு கிரிக்கெட் ஷோ ஓகேங்களா வருது, அந்த ஷோ வந்து வருது ஓகேங்களா. இந்த வாரத்தில் என்ன நடந்ததுங்கிற வீடியோ வருது. இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்தியாவோட ஃபியூச்சர் டெஸ்ட் டீம் விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்கேன், அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் ஷெடியூல் விட்டுருக்காங்க. இந்த வீடியோ நீங்க T20 சீரிஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த T20 வேர்ல்டு கப் ஷெடியூல் பத்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இந்த 3 வீடியோவும் பாருங்க. இப்போ இந்த வீடியோ சேர்த்து பாருங்க, மொத்தம் 4 வீடியோ. டேட்டா யாரு போடுறது 1080 வச்சு பார்க்கணும்னால ஒரு 144 வச்சு பாருங்க, ஆடியோ மட்டும் கேளுங்க, பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். பிளஸ் இன்னொரு ரெக்வஸ்ட்டுங்க, இப்போ இங்கிலாந்து சீரிஸ் ஆரம்பிக்க போது வழக்கம் போல நான் ஒவ்வொரு ஊருக்கு போறேன். உங்களால முடிஞ்ச உதவிகளை எனக்கு தெரியும், முடிஞ்சா சூப்பர் தேங்க்ஸ் சொல்லுமா. லைக் கமெண்ட் ஷேர் பட்டன் இருக்கும், அதுக்கு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். உங்களால முடிஞ்ச உதவிகளை ப்ளீஸ் கொடுங்க. வேர்ல்டு கப் அப்போ நீங்க கொடுத்தது எனக்கு உதவிகரமா இருந்தது, கொடுங்க. ஹைதராபாத்ல யாராவது இருந்தாலும், வைசாக்ல யாராவது இருந்தாலும், கிரவுண்ட் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் அகாமடேஷன் தேவைப்படுது, கையில அவ்வளவு பெருசா காசுலாம் கிடையாது. ஸோ உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. அண்ட் இப்போ டைரக்டா நம்ம போயிடலாம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து வார்த்தை அடிச்சதெல்லாம் போதும், நம்ம டைரக்டா ஸ்குவாட் ரிவ்யூல போயிடலாம். இப்போ ஜனவரி 11ஆம் தேதி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வந்து 3 T20 சீரிஸ் ஆட போறாங்களே, அது ஆரம்பிக்க போது மொஹாலி, இந்தூர், பெங்களூர்ல நடக்க போது. 17 பெங்களூர்ல, 11 மொஹாலில, 14 இந்தூர்ல. ஏன் டேட்டை மாற்றி சொன்னோம்னா பெங்களூர்ல பசங்க கூப்பிட்டாங்க, ஆனா பொங்கல் இருக்குது அதனால போகல. பொங்கல் எங்க கமெண்ட் இருக்குது அதனால போகல. பட் பெங்களூர் எனக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிடிச்ச இடம். பட் போக முடியறது இல்லை, காரணம் என்னன்னா வீட்டில் பர்சனல் ப்ளஸ் இங்க லோக்கல் டோர்னமெண்ட் கமெண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறதால. சரி ஓகேங்க, இதுதான் ஓகேங்களா. இப்போ ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி கால் பண்ணியிருக்காங்க திரும்பவும். கில், ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன், ஷிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னோய், குல்தீப் யாதவ், அவேஷ் கான், ஹர்ஷ்தீப் சிங், முகேஷ் குமார், இவங்க தான் ஸ்குவாடு. இதுல வந்து வெளில போயிருக்கிறதுலாம் யார் அப்படின்னா, இவங்க வெளியே ரெஸ்டா டிராப்டான்னு எனக்கு தெரியல. சூரியகுமார் யாதவ் இன்ஜுரியில வெளியில போயிருக்கிறாரு. ருட்ராஜ் கேக்வாத்துக்கும் இன்ஜுரி, இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்ச்லயும் அவர் இருக்க மாட்டாரு அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க ஸ்குவாட்ல. ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி, ரீஹப் ஆகி ஸ்கையும் ஹர்திக் 2 பேருமே வந்து ஐபிஎலுக்கு வருவாங்கிற மாதிரி செய்தி கேள்விப்பட்டோம். அடுத்து ஸ்ரேயா ஐயர், ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க எல்லாம் ரெஸ்டடா டிராப்டா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அடுத்து ஒரு இங்கிலாந்து சீரிஸ் வருதுங்கிறதுனால இதுல ஆட போறாங்களா அப்படிங்கறதுனால இங்க ரெஸ்டடா அப்படிங்கிறதும். சோ அதான் ஸ்ரேயா ஐயர், ஜடேஜா, சிராஜ், பும்ரா இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இதுல வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் தான் அங்க டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆட போறாங்க, ஆனா அவங்களும் ஆடுறாங்க, இப்ப இவங்களும் ஆடணும் தானே அப்படிங்கிற கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாட்ல இவங்க இல்ல. ஸ்ரேயா ஐயர் விராட் கோலி பேச தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ விராட் கோலி வந்துட்டாருன்னா அவருக்கு எதுக்கு பேக்கப் சொல்லி ஸ்ரேயா ஐயரை அவங்க டிராப் பண்ணிருக்கலாம். அப்படி ஸ்ரேயா ஐயரை அவங்க டிராப் பண்றதுக்கான ரீசன் டெஸ்டுக்காகவா? ஒரு கேள்வி. நம்பர் 4ல இப்போ விராட் கோலி ஒன் டவுன் வந்துட்டாரு. நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ், அந்த இடத்துல வழக்கமா ஸ்ரேயா ஐயர் தான் ஆடிட்டு இருப்பாரு. அப்ப திலக் வர்மா வந்துட்டாருங்கிறதுனால லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணுங்கிறதுனால இப்ப திலக் வர்மா வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரேயா ஐயர் எதிர்க்கு. அப்ப ஸ்ரேயா ஐயர் இதுக்கப்புறம் T20 இருக்க மாட்டாரா
ஜடேஜா இருந்தாரு போன தடவை சவுத் ஆப்பிரிக்காக்கு எகென்ஸ்டா அவர் தான் வைஸ் கேப்டனா அவர் இருந்தாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஐ திங்க் டிராப்பர் ரெஸ்டான எனக்கு தெரியல, அக்ஷர் பட்டேல் உள்ள வந்திருக்காரு. நல்ல முடிவு. அக்ஷர் பட்டேலுக்கு இன்னும் போதுமான அளவு எவ்வளவு போட்டிகள் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அண்ட் ஜடேஜாவை விட எனக்கு அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் பவுலிங் T20s இம்ப்ரெசிவா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிராஜ் அண்ட் பும்ரா கண்டிப்பா ரெஸ்டடா தான் இருக்கும், டிராப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஜடேஜா கேஸ்ல மட்டும் டிஃபரெண்ட். தீபக் சஹர் டிராப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஓரளவு டீசெண்டா தான் பவுல் பண்ணாரு. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல், சஞ்சு சாம்சன், சிவம் துபே. சிவம் துபே வந்து இங்க ஹோம்ல ஆடிட்டு சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக ஒரு ஆடல. ஆமா அது நடந்துச்சு. திரும்பி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டாங்க, என்னையா இங்க ஆட வச்சுட்டாங்க, ஆடல, பெருசா சான்ஸும் கொடுக்கல, அங்க அவங்க கூப்பிட்டு போல அப்படிங்கும்போது சிவம் துபே கொண்டு வந்திருக்காங்க. சிவம் துபே வரும்பொழுது இங்க 2-3 பேர் ஸ்டே பண்ணிருக்காங்க. கில், திலக்வமா, அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் திலக்வமா அவ்வளவு சிறப்பா ஆடல, நாட் ராங். பட் ஜெய்ஸ்வால் ஒரு 61 அடிச்சாரு கடைசியான அந்த T20 மேட்ச்ல. அடுத்தது இவங்களை எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இதுல எதுவுமே சஞ்சு சாம்சன் தானே இருப்பாரு. பட் இந்த தடவை சஞ்சு சாம்சன் பேரு இல்ல, லக்கிலி இல்ல. ஓகேங்களா, வருண் சக்கரவர்த்தி எடுக்கல. ஆனா அவர் வந்து விஜயசாரில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுல் பண்ணாரு. பட் சைது முஸ்டாக் ட்ரோஃபில நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. யுஸ்வேந்திர சஹல் அவருக்கும் அதே காரணம் தான். சைது முஸ்டாக் ட்ரோஃபில நம்பர்ஸ் ஒரு சிறப்பா கிடையாது. ஆனா விஜயசாரி ட்ரோஃபில நம்பர்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியன் பராக் ஆக்சுவலி அவர் தான் சைது முஸ்டாக் ட்ரோஃபில திலீப் ட்ராஃபில நல்லாவும் பிளே பண்ணிருக்காரு. ஆனா அவரை எடுக்கல. இப்ப ரியன் பராக் இவங்க எடுக்காததுக்கான காரணம் ரிங்கு சிங் இருக்காருங்கிறதுனால எடுக்காம இருக்காங்களா? அவர் சிவம் துபேவை கொண்டு போறாங்க, ஏன் எடுத்துட்டு போக ரியன் பராக் கொண்டு போக கூடாது? ஒரு மாதிரி ஓகே பாப்போம் என்ன பண்றாங்க. பட் ரியன் பராக் இல்ல அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ இவங்க எல்லாருமே தான் உள்ள இருக்காங்க, வெளியில இருக்காங்க. ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேங்களா, அண்ட் இதுல வந்து நான் சில பல பேர்களை பத்தி பேசும்பொழுது இப்போ நான் சகல் பத்தி நான் சொல்லியிருப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சகல் விஜயசாரில போய் நல்லா பண்ணு, சைடு முஸ்டாக் ட்ரோஃபில நல்லா பண்ணாதான் நீ உன்னை வந்து நான் ஸ்குவாட்ல எடுப்பேன் அப்படிங்கிற கிரைட்டீரியா தாண்டி சகல் போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போயிட்டாரு. ஆனா அவர் எங்க விளையாண்டாலும் நல்லா பிளே பண்றாரு. கவுண்டில போனாலும் நல்லா பிளே பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க IPL வந்தாலும் நல்லா பிளே பண்றாரு. சைடு முஸ்டாக் ட்ரோஃபி வந்தாலும் நல்லா பிளே பண்றாரு. விஜயசாரி ட்ரோஃபில வந்தாலும் நல்லா பிளே பண்றாரு. எல்லா இடத்துலயும் நல்லா பிளே பண்றாரு. ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் சறுக்குது, ஆனா எல்லா இடத்துலயும் நல்லா பண்றாரு. அப்படிங்கும் பொழுது சகலை இங்க எடுக்கலாம். ஆனா எடுத்து எங்க ஆட வைப்பாங்க? ரவி பிஷ்னோய் எங்க போனாலும் நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் போனா 3 மேட்ச்ல கம்பேக் கொடுக்குறாரு. குல்தீப் யாதவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது சோ இங்க சகலோட வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது, ஆனா அந்த பக்கத்துல பார்த்தா நல்லா இருக்குது. ஆனா சகல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்றோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா T20 வேர்ல்டு கப்ல அவர் எடுத்துட்டு போயிட்டு உட்கார வச்சிருந்தாங்க, பயன்படுத்தவே இல்லை. பட் அந்த மாதிரி 2-3 T20 வேர்ல்டு கப்ல அவர் இல்லாதனால தோல்வியும் வந்திருக்குது. சோ சகலுக்கு இங்க நடக்கும் பொழுது இந்தியன் டீம்ல அவரெல்லாம் பார்க்க முடியல. அவரை டீம்ல சஹல் எடுக்காததை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஆஃப் ஸ்பின்னர் சுந்தர், அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், குல்தீப் யாதவ் சைனாமேன், ரவி பிஷ்னோய் லெக் ஸ்பின்னர். ஸோ 4 வகையான ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்ல வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். நீங்க வந்து ரோஹித் ஜெய்ஸ்வால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வருவார். கில்லா ஜெய்ஸ்வால்னு தெரியல, பட் ஆனால் ஜெய்ஸ்வால் வந்தா ஒரு லெஃப்ட் ஹேண்டர். விராட் கோலி அதுக்கப்புறம் திலக் வர்மா நம்பர் 4 ஆடுவார், ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ரிங்கு சிங் இல்ல ஜிதேஷ் சர்மா ஒருவேளை நம்பர் 5 ஆடிட்டு நம்பர் 6ல ரிங்கு சிங் வந்தாலோ, நம்பர் 7ல அக்ஷர் பட்டேல் வந்தாலோ, ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எக்கச்சக்கமான லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ நல்லா இருக்குது. ஐ திங்க் இப்போ 11s பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டாப் ஆர்டர்ல ரோஹித் வந்துட்டாரு, கில்ல உட்கார வைப்பாங்களா, ஜெய்ஸ்வால் உட்கார வைப்பாங்களா? செஞ்சுரி ஆல்ரெடி வந்து ஒருத்தர் அடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பிளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா கில் சரியா பிளே பண்ணாத ஒரு செஞ்சுரி அடிச்சாலும், பட் செஞ்சுரி அடிக்கலாம் ஜெய்ஸ்வால் ஓரளவு நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பிளஸ் அவருக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கணும், அப்பதான் அவர் எக்ஸ்போஸ் ஆகி பெருசா வருவாரு. ஸோ ஜெய்ஸ்வால் என்னோட புக்ல நான் ஜெய்ஸ்வால், ஏன்னா ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு கரகரன்னு அடிக்கிறாரு. ஸோ அவரும் ரோஹித்தும் ஒரு மாதிரி கரகரன்னு அடிச்சாங்க அப்படின்னா ஸ்கோர் நல்லா வரும். ஆனா பாருங்க ஆப்போசிட்டா தான் எடுப்பாங்க. அண்ட் ஸோ பார்ப்போம். பட் ஜெய்ஸ்வால் என் புக்ல இருக்காரு, ரோஹித் வருவாங்க. நம்பர் 4ல திலக் வர்மா, சூரியகுமார் யாதவோட பிளேயர்ஸ் அது. ஸ்ரேயாஸ் ஐயரும் சூரியகுமார் யாதவும் எப்பவும் ஓடியில வந்து அந்த ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்பர் 4க்கு T20ல ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ 2 பேருமே இல்ல. இப்ப திலக் வர்மா தான் அந்த பிளேஸ். பட் திலக் வர்மா 3 மேட்ச்ல ஒரு பெரிய ஸ்கோர் அண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு அவரு நல்லா விளையாண்டது பார்த்து ஒன்றும் இல்லை. இப்போ கூட நாகாலாந்துக்கு அகேன்ஸ்டா ரஞ்சி ட்ரோஃபி சூப்பர் பால் ஒரு 100 ஒன்று அடிச்சிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே அவர் கொண்டு வந்து கொடுக்கணும். வரும்போது சூப்பரா கப்புன்னு பத்திட்டு வந்தார். பட் அதுக்கப்புறம் போக லைட்டா அணைய ஆரம்பிச்சிருக்காரு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறேன் அவர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் நியூ ஃபினிஷர் ரிங்கு சிங் அண்ட் பிரச்சனை இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ இந்த கொஸ்டின் தாங்க, சஞ்சு சாம்சன் இல்ல ஸ்குவாட்லயே இருக்கவே மாட்டாரு. பட் ஸ்குவாட்ல இப்ப எடுத்துருக்காங்க.
அதோட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஓடி வேர்ல்டு கப் இயர்ல T20 ஸ்குவாட்ல போடுவாங்க, T20 வேர்ல்டு கப் வருஷத்துல அவர் வந்து ஓடிஐ ஸ்குவாட்ல போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து T20 வேர்ல்டு கப் இயர்ல கரெக்டா T20 ஸ்குவாட்ல வந்து போட்டிருக்காங்க. ஆனா இவரை 11th ஆட வைப்பாங்களா? இப்போ எப்படியும் நம்பர் 4ல ஒருவேளை சஞ்சு சாம்சன் வராரு அப்படின்னா, இதில் நம்பர் 4ல சஞ்சு சாம்சன் வந்துட்டு, திலக் வர்மா நம்பர் 5, ரின்கு சிங் நம்பர் 6, நம்பர் 7ல அக்ஷர் பட்டேல். இல்ல இப்போ சஞ்சு சாம்சன், ஆனா எனக்கு சஞ்சு சாம்சன் எப்படி உள்ள கொண்டு வருவாங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா திலக் வர்மா நம்பர் 4ல எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா ஆடுறாருன்னா நம்பர் 4, ஆடுறனா சஞ்சு சாம்சன் நம்பர் 4, ரின்கு சிங் நம்பர் 5. கண்டிப்பா ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. சஞ்சு சாம்சன் ஜித்தேஷ் சர்மா தான் ஆடுவாரு. இப்போ ஜித்தேஷ் சர்மா ஆடல, மேல சஞ்சு சாம்சன் இருக்காரு அப்படின்னா இப்படி போகும். திலக் வர்மாவும் வெளியே இருப்பாரு, ஜித்தேஷ் சர்மா வெளியில இருப்பாங்க, சுந்தரும் ஷிவம் துபே வந்து அவங்க ஆட வைப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரின்கு சிங் இருக்கும் பட்சத்துல ஷிவம் துபேக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ சஞ்சு சாம்சன் நம்பர் 4ல வராரு அப்படின்னா நம்பர் 6ல வாஷிங்டன் சுந்தர் வருவாரு. ஆல்ரெடி அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அல்ல விஷ்ணோயா, ஸோ 2 ஸ்பின்னர் இருக்கும்பொழுது இன்னொரு ஸ்பின்னர் ஒரு ஆப்ஷனோட போவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஆனா மேட்ச் மொஹாலி, இந்தூர், பெங்களூர்ல, ஸோ பேட்டிங் பேரடைஸ், நல்ல ஹை ஸ்கோர் வென்யூல தான் இங்க ஆட போறாங்கிறதுனால வந்து ஐ திங்க் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட போக மாட்டாங்க. ஸோ திலக் வர்மா, ரின்கு சிங், ஜித்தேஷ் இவங்க இந்த ஆர்டர்ல தான் போவாங்க நான் பிலீவ் பண்றேன். சுந்தரும் துபேலாம் பெஞ்ச் பண்ணுவாங்க, சஞ்சு சாம்சன்லாம் பெஞ்ச் பண்ணுவாங்க, திலக் வர்மா, ஜித்தேஷ் சர்மா உள்ள ஆடுவாங்க. ஸோ என்னன்னா இந்த T20 வேர்ல்டு கப்கான ஒரு ஸ்குவாட், அந்த ஸ்குவாட்ல பாக்குறாங்க மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃபாஸ்ட் பாலர்ஸ் யூனிட்ல வரும்போது ஹர்ஷ்தீப் சிங் வச்சிருப்பாங்க, முகேஷ் குமார், அதாவது 11th இருப்பாங்க. ஹர்ஷ்தீப் சிங், முகேஷ் குமார் அண்ட் அவேஷ் கான் 11th இருப்பாங்க. 3 பிரைமரி ஃபாஸ்ட் பாலர்ஸா இவங்க தான் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு பெருசா ஒரு ஆப்ஷன்ஸ் இல்ல. ஒரு முகேஷ் குமார், ஹர்ஷ்தீப் சிங், அவேஷ் கான் இந்த 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ்களும் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன் இருக்குது. இப்போ சிராஜ், பும்ரா இல்லாததுனாலும், ஷமிலா இல்லாதனாலையும் வந்து ஸோ இவங்க தான் ஆடவும் போறாங்க. ஆனா என்ன ஸ்பின் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. அண்ட் அதை மேபி சிராஜ் ஹோம் சீசன்லயும் ஆடுவார்ல, அதனால அவர் டிராப் பண்ண முடியாதுல்ல. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தாங்க ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரின்கு சிங், ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், அக்ஷர் பட்டேல், அவேஷ் கான், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இதுதான் 11th. நான் பெஞ்ச் பண்றது சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர், சிவம் துபே, ரவி பிஷ்ணோய் இவங்களெல்லாம் வந்து நான் வந்து பெஞ்ச் பண்றேன். ஓகேங்களா, சுப்மன் கில்லையும் நான் வந்து பெஞ்ச் பண்றேன். ஓகேங்களா, பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது. அண்ட் இது மட்டும் கொஞ்சம் எதிராக நடக்கும்னு நினைக்கிறேன். சுப்மன் கில் பெஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஜெய்ஸ்வால பெஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கில்லு வந்து ஓடிஐக்கு பெர்மனன்ட் ஓப்பனர் மாதிரி ஓப்பனரா இருக்காரு, டெஸ்ட்ல பெர்மனன்ட் 1 டவுன் பிளேஸ்ல இருக்காரு. ஜெய்ஸ்வால் ஓடிஐல கிடையாது, T20க்கும் டெஸ்ட்லயும் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது பெர்ஃபெக்டா தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஃபார்மேட்ல மட்டும் ஒருத்தவங்க விட மாட்டேது, இன்னொரு ஃபார்மேட்ல ஆடுறது ஸோ ப்ராப்பரா தான் இருக்கும். அண்ட் குழப்பிக்க வேணாம். ஸோ இந்த 11 சொல்லவே போகலாம். ஓகேங்களா, நான் சொன்ன 11 சொல்லவே போகலாம். ஆனா மும்பை இந்தியன்ஸ்ல என்னன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியே ஹர்திக் பாண்டியா எடுத்தாரு, ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியை ரோஹித் சர்மா எடுத்திருக்கிறாரு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி அவர் வந்து T20 வேர்ல்டு கப் லீட் பண்ண போறாரு, மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டன்சி பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இல்லப்பா எனக்கு T20 வேர்ல்டு கப் ஒர்க்லாம் இருக்கு, மும்பை இந்தியன்ஸ்க்கும் நல்ல கேப்டன்சி பார்த்துட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து என்னால் இதை பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால வந்து நான் இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருக்கேன், ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல கேப்டன்ஸ்ல இருந்து எனக்கு விடுவிச்சிருங்க அப்படின்னு சொன்னது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது எல்லாரும் என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி அது நடந்துகிட்டு இருக்குதோ அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். அண்ட் நான் விராட் கோலி உள்ள வந்ததை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறேன். விராட் கோலி, ரோஹித் சர்மா இன்டென்ட் சூப்பரா இருக்கு. வந்தாங்கன்னா ரோஹித் சர்மா 30 பால் என்ன டெஃபினட்டா 70 ரன், பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்றாரு. அண்ட் இன்னொன்னு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் T20 சீரீஸ் இதுல எந்த அளவுக்கு ஆடுறாங்களோ அது பாசிட்டிவா ஓரளவு இருக்கலாம். பட் ஆனா இது ரொம்ப தொலை தூரத்துக்கு முன்னாடி நடக்குதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் ரிட்டர்ன் ஆனதுல ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தேவைங்க, யாராவது ஒருத்தவங்களாவது உள்ள இருந்திருக்கணும். பட் 2 பேருமே உள்ள இருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரோஹித் சர்மா அடிக்கக்கூடிய அந்த பவர் பிளே ரன்ஸ் கொஞ்சம் கை கொடுக்க, ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ல விராட் கோலி ரேங்க் ரன்னிங்ஸ் ஆட, அண்ட் சுத்தி இருக்கிறவங்க அடிச்சாங்கன்னா ஸ்கோர் டெஃபினட்டா பெருசா இருக்கும் அண்ட் ப்ரெஷர் போடலாம். பார்ப்போங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஓகேங்க, இந்த ஸ்குவாட் பொறுத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தீபக் சகர் இல்லைங்க, ஆமா தீபக் சகர் ஸ்குவாட்ல இல்ல, தீபக் சகர் பேர் நான் பார்க்கல. தீபக் சகர் வெளியில இருக்கிறாரு. தீபக் சகர் ஏன் வெளில இருந்துகிட்டே இருக்கிறாரு தெரியலங்க. ஓகேங்களா, இப்போ ரேன் பராக் ஓகே, பட் சஹல், தீபக் சகர்லாம் ஏன், அதுவும் தீபக் சகர்லாம் பெருசா எதிர்பார்த்தவரு ஏன் வெளில வச்சிருக்காங்கிறது தெரியல. ஓகே பார்ப்போம். அண்ட் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்குவாடுக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட 11s என்ன, நீங்க யாரை பெஞ்ச் பண்ணுவீங்க, ஜெய்ஸ்வாலா
கில் 2 பேர்ல யாரை நீங்க 11ஸ்குள்ள எடுப்பீங்க? ரோஹித் சர்மா கூட யார் வந்து ஆனா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் நீங்க உள்ள கொண்டு வந்து திலக் வர்மாவை பெஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து சுந்தரோட ஆனா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஸ்பின் ஆல்ரவுண்டராகவும் இருப்பாரு, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷனாகவும் இருக்கும், ஒரு பவுலிங் ஆப்ஷனாகவும் இருக்கும். நீங்க அப்படி போவீங்களா? இல்லங்க திலக் வர்மாவை ஆட வச்சுட்டு கீழே விக்கெட் கீப்பரை ஜித்தேஷ் சர்மா ஆட வச்சுன்னா எனக்கு மேல டைட்டான லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நல்ல ஒரு பேட்டிங் லைனப் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கீழே ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் தாண்டி ஸ்பின்னர்ஸ்ல குல்தீப் யாதவ், பிஷ்னோய். ஸோ எப்படி நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும்? என்ன நினைக்கிறீங்க? ஜடேஜா இருந்திருக்கலாமா, இல்ல அவர் டிராப் பண்ணது சரிதான் நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ மற்றவங்களை ரெஸ்ட் விட்டது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் ஒருவேளை இது ஸ்ரேயாசேன் ஜடேஜா டிராப்பே பண்ணலாமா T20 பொறுத்த வரைக்கும்? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன மற்ற 3 வீடியோவும் பாருங்க, இந்த வீடியோவும் பாருங்க. அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம். உங்களோட உதவிகளை ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுங்க, உதவிகரமா இருக்கும். பார்க்கலாம்.